क्लास 3 सूर्य किरण बुक सेकेंड लेसन जब भालू दादा जज बने when the grandpa bear became a judge. அதாவது இந்த கதையில் பாலு வந்து கரடி தான் ஜட்ஜ் மாதிரி தீர்ப்பு வழங்க போகிறாரு. ஒரு காட்டில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் இருப்பாங்க. அதாவது எலிஃபெண்ட் ஹாத்தியும் பந்தர் மங்கியும் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு. அவங்க 2 பேருக்கும் நடுவில் ஒரு சின்ன பிரச்சனை வரும். அப்போது கரடி கிட்ட போய் பாலு தாதா கிட்ட போய் தீர்ப்புக்காக கேட்பாங்க. ஸோ அந்த கதையை இப்போ பார்ப்போமா? पाठ का उद्देश्य एम ऑफ द लेसन किसी भी काम को मिलजुल कर करने से काम आसान हो जाने की सीख देना. எந்த ஒரு வேலையும் சேர்ந்து செய்கிறதுனால அது ரொம்ப ஈஸியாக சுலபமாக செஞ்சிடலாம். இதை தான் நம்ம இந்த லெசன்லேருந்து கற்றுக்க போகிறோம். पाठ प्रस्तावना इंट्रोडक्शन टू द लेसन. जंगल में रहने वाले कुछ पशुओं के नाम बताइए. Tell the names of few animals that live in the jungle. அதாவது வைல்ட் அனிமல்ஸ் பேர் கேட்குறாங்க. என்னென்னலாம் நமக்கு தெரியும்? எலிஃபெண்ட், மங்கி, அப்புறம் பியர், லயன், டைகர், இதெல்லாம். ஸோ இது ஹிந்திலனா என்னது? ஹாத்தி, எலிஃபெண்ட்டு, அப்புறம் பந்தர், மங்கி, பாலு, பியர், கரடி. இதெல்லாம் நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். आपके विचार में जंगल का कौन सा पशु सबसे शक्तिशाली है? நீங்கள் நினைக்கிறதுல எந்த அனிமல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஆப்வியஸ்லி எலிஃபெண்ட் இஸ் ஸ்ட்ராங் நம்ம நினைக்கிறது படி, ஏன்னா இட்ஸ் வெரி ஹியூஜ். அதனால जंगल में रहने वाले पशुओं तथा पालतू पशुओं में 2 अंतर बताइए. वाइल्ड एनिमल्स, जंगल में रहने वाले पशुओंना वाइल्ड एनिमल्स அண்ட் டொமஸ்டிக் அனிமல்ஸ், இது ரெண்டுத்துக்கும் 2 டிஃப்ரென்ஸ் சொல்கிறாங்க. ஓகே, அதாவது என்ன டிஃப்ரென்ஸு நமக்கே தெரியும். வைல்டு அனிமல்ஸுக்கும் டொமஸ்டிக் அனிமல்ஸும் டிஃப்ரென்ஸு. அதாவது அது இட் டஸ் நாட் ஹார்ம் அதர் அனிமல்ஸ். இது டொமஸ்டிக் அனிமல்ஸ் லைக் கவ், டாக், அதெல்லாம் நம்ம வீட்லேயே வளர்க்கலாம். ஓகே. एक जंगल में अनेक पशु रहते थे. ஒரு காட்டில் நிறைய அனிமல்ஸ் வாழ்ந்துட்டு இருந்தது. there were many animals living in a forest. उनमें से एक बंदर और हाथी में गहरी मित्रता थी. அவற்றில் ஒரு குரங்குக்கும் ஒரு எலிஃபெண்ட்டுக்கும் நடுவில் ரொம்ப டீப் ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தது. वे दोनों साथ साथ रहते और साथ ही साथ भोजन की तलाश में जाते. அது ரெண்டுமே, அதாவது மங்கியும் எலிஃபெண்ட்டும் ரெண்டுமே வந்து எப்பவுமே சேர்ந்தே இருக்கும். அதுக்கப்புறம் சேர்ந்தே வந்து சாப்பாடு தேடுறதுக்கு, போஜன் கி தலாஷ்னா உணவை தேடுறதுக்கு சேர்ந்தே தான் போகும் எப்பவுமே. एक दिन बातों ही बातों में दोनों में बहस छिड़ गई. ஒரு நாள் என்னாச்சு, அப்படியே பேசிகிட்டே இருக்கும் போது, பாத்தோஹி பாத்தோன்னா வெல் டாக்கிங், சும்மா எதாச்சும் அப்படியே பேசிகிட்டே இருக்கும் போது 2 பேருக்கும் நடுவில் ஆர்கியூமெண்ட் வந்து இட் ப்ரோக் அவுட். அதாவது பேசிகிட்டு இருக்கும் போதே வந்து என்னாச்சு, 2 பேருக்கும் வாக்குவாதம் மாதிரி ஆயிடுச்சு. என்ன வாக்குவாதம்? பந்தர் போலா மை பகுத் ஃபுர்த்திலா ஹூ. நான் பந்தர்னா குரங்கு சொல்லிச்சு, நான் ரொம்ப ஆக்டிவ், நான் ஒன்று சுறுசுறுப்பு, நல்ல ஃபுர்த்திலானா சுறுசுறுப்பு, ஆக்டிவ். மை சபி காம் ஜட்பட் நிப்டா லேத்தா ஹூம். நான் எல்லா வேலையும் அப்படியே ஜட்பட்னா அப்படியே உடனுக்குடன் அப்படியே ஃபாஸ்ட்டாக நான் வந்து டீல் பண்ணிடுவேன் அப்படின்ட்டு பெருமையாக சொல்லிச்சு. எது? மங்கி. ஹாத்தி நே கஹா. இப்போ இதுக்கு எலிஃபெண்ட் சொல்லிச்சு, பந்தர் பையா யஹ் தோ தும் ஜான்தே ஹி ஹோ கி மை கித்னா சக்திசாலி ஹூ. மங்கி பிரதர், உனக்கு தான் இது தெரியுமே, என்ன நான் ரொம்ப எவ்வளவு ஸ்ட்ராங்குன்னு உனக்கு தான் தெரியுமே. சக்திசாலினா ஸ்ட்ராங், நான் எவ்வளோ கித்னா சக்திசாலி ஹூ, நான் எவ்வளோ ஸ்ட்ராங்குன்னு உனக்கு தான் தெரியுமே அப்படின்னு சொல்லுது. பூரே ஜங்கல் மே முட்சே அதிக் சக்திசாலி கோய் அந்நிய பசு நஹி ஹை. இந்த ஃபுல் ஃபாரஸ்ட்லேயே என்னை விட அதிகமாக ஸ்ட்ராங்கான எந்த ஒரு அனிமலுமே இல்லவே இல்லை அப்படின்ட்டு பெருமையாக உடனே பதிலுக்கு எலிஃபெண்ட் சொல்லுது. बंदर ने कहा, कुरंग सोलुச்சு, ठीक है मैं मानता हूँ कि तुम बहुत शक्तिशाली हो. ஓகே, நான் வந்து ஐ அக்ரி தட் யூ ஆர் வெரி ஸ்ட்ராங். அதாவது நீ தான் ரொம்ப சக்திசாலிங்கிறத நான் ஒத்துக்கிறேன்.
परंतु शक्तिशाली से फुर्तीला श्रेष्ठ होता है. ஆனா சக்திசாலியா இருக்கிறத விட ஆக்டிவ் சுறுசுறுப்பா இருக்கிறது தான் சிறந்தது. அதாவது ஆக்டிவ்னஸ் இஸ் பெட்டர் தேன் ஸ்ட்ரெங்க் அப்படின்ட்டு மங்கி சொல்லுச்சு. हाथी यह बात मानने को तैयार नहीं था. ஆனா எலிஃபண்ட் வாஸ் நாட் ரெடி டு அக்ரி திஸ் மேட்டர். அது இதை ஒத்துக்கிறதுக்கு தயாராகவே இல்லை. वह अपनी ही बात पर अड़ा रहा. அது தான் சொல்றது தான் விஷயத்திலே வந்து ரொம்ப அடமெண்டா இருந்துச்சு, ஸ்டபர்னா இருந்துச்சு. धीरे धीरे इसी बात पर बहस बढ़ती गई और झगड़ा सा होने लगा. மெதுவா ஸ்லோலி இந்த விஷயம் வந்து ஆர்குமெண்ட் அப்படியே ப்ரொசீட் ஆகிட்டே இருந்துச்சு. வாக்குவாதம் அப்படியே முத்தி போய் என்னாச்சு, சண்டையாகவே ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஃபைட்டா, ஜகடானா ஃபைட்டு. दोनों ही यह निश्चय नहीं कर पा रहे थे कि उन दोनों में से कौन सही है. ரெண்டு பேருமே டிசைட் பண்ணவே முடியல. என்னன்னா அவங்க ரெண்டு பேர் சொல்றதுல எது கரெக்ட் அப்படிங்கறது அவங்களால டிசைட் பண்ணவே முடியல. सो उसी जंगल में एक समझदार और बूढ़ा भालू भी रहता था. அதே ஃபாரஸ்ட்ல ஒரு ரொம்ப புத்திசாலியான இன்டெலிஜென்ட்டான ओल्ड बैर करड़ी वंदे was also living. अपना फैसला कराने के लिए वे दोनों उसके पास गए. அதை டிசைட் பண்ணுறதுக்காக, தன்னில் யார் சிறந்தவர்கள் அப்படின்னு டிசைட் பண்ணுறதுக்காக ரெண்டு பேரும் தே போத் வென்ட் டு யார், बूढ़ा भालू, அதாவது ஓல்டு கரடி தாத்தா கிட்ட போனாங்க. दोनों ने अपनी अपनी बात भालू दादा के सामने रखी. அவங்க ரெண்டு பேருமே தான் சொல்றது தான் என்ன நினைக்கிறாங்களோ அதை வந்து பாலு தாதா முன்னாடி வச்சாங்க. उनसे पूछा, அவர்கிட்ட சொன்னாங்க, கேட்டாங்க. दादा आप ही बताइए कि हम दोनों में से कौन सही है. தாத்தா நீங்களே சொல்லுங்க, நாங்க ரெண்டு பேர்ல வந்து யார் சொல்றது கரெக்ட் அப்படின்னு நீங்களே சொல்லுங்க தாத்தா அப்படின்னு ரெண்டு பேரும் சேர்ந்து கேக்குறாங்க. दोनों की बात सुनकर भालू दादा भी सोच में पड़ गए. ரெண்டு பேர் சொல்ற விஷயத்தையும் கேட்டுட்டு ஆஃப்டர் லிசனிங் டு போத் ஆஃப் தெம் பாலு தாதா என்ன பண்றாரு, அவர் கூட கொஞ்ச நேரம் அப்படியே வந்து திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. குச் தேர் சோச்கர் போலே, கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு சொன்னாரு. என்ன சொன்னாரு, நதி கே உஸ் பார் நாரியல் கே பேட் ஹே. ரிவரோ, நதினா ரிவர், ரிவரோட அந்த பக்கம், அதாவது கிராஸ் பண்ணி இன்னொரு சைடு அந்த பக்கம் வந்து கோகோனட் ட்ரீஸ்லாம் இருக்குது. இங்கே புள்ளி இருக்கு பாருங்க. ஸோ வந்து ட்ரீஸ்ன்னு அர்த்தம். பேடோட ப்ளூரலும் பேடு தான். ஸோ இந்த புள்ளி வைக்கிறத வச்சு நம்ம இது ட்ரீஸ் ப்ளூரல்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அவர் என்ன சொல்றாரு, பாலு தாதா நதியினுடைய அந்த பக்கம் வந்து நிறைய கோகோனட் ட்ரீஸ்லாம் இருக்குது. தும் தோனோ வஹா ஜாக்கர் பஹ்லே ஏக் நாரியல் தோடு லாவோ. நீங்க ரெண்டு பேரும் அங்க போயிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு கோகோனட், ஒரு தேங்காய் வந்து பறிச்சுட்டு வாங்க. யூ பிளக் அண்ட் பிரிங்ஸ் ஒன் கோகோனட் அப்படின்ட்டு சொல்றாரு பாலு தாதா. உஸ்கே பாத் ஹி மை தும்ஹாரா ஃபைஸ்லா கருங்க. அதன் பிறகுதான் நான் வந்து உங்களுக்கு நான் வந்து டிசிஷன் சொல்லுவேன் அப்படின்ட்டு பாலு தாதா சொல்றாரு. यह सुनकर दोनों नदी की ओर चल दिए. இதை கேட்டுட்டு ரெண்டு பேரும், யார் ரெண்டு பேரும், ஹாத்தியும் மங்கியும் ரெண்டு பேரும் நதி பக்கமா போக ஆரம்பிச்சிட்டாங்க. டுவர்ட்ஸ் த ரிவர் தி வெண்ட். नदी के किनारे पहुंचने पर बंदर सोचने लगा. ரிவரோட கரையை, கினாரேனா பேங்க் ஆஃப் த ரிவர், அது நதி கரையை வந்து ரீச் ஆன பிறகு மங்கி வந்து ஸ்டார்டட் திங்கிங். அது என்ன திங்க் பண்ண ஆரம்பிச்சது, இன்னும் சொல்லவே இல்லாது, ஜஸ்ட் அது திங்கிங்ல மூழ்கிடுச்சு. यह नदी तो बहुत गहरी है. இந்த ரிவர் வந்து ரொம்ப டீப்பா இருக்கே. मुझे तैरना भी नहीं आता, फिर मैं उस पार कैसे जा पाऊंगा. எனக்கு வந்து ஸ்விம்மிங், தயர்னானா ஸ்விம்மிங் கூட தெரியாதே, பின்ன நான் வந்து அந்த பக்கம் எப்படி நான் வந்து போவேன், how will I go to that side அப்படின்ட்டு இதெல்லாம் பந்தர், அதாவது மங்கி வந்து அப்படியே யோசனையில அப்படியே திங்க் பண்ணிட்டு இருக்கு. பந்தர் கோ சோச் மே டூபா தேக்கர் ஹாத்தி போலா. இந்த மங்கி இது மாதிரி திங்க் பண்ணிட்டு இருக்குல்ல, திங்க் பண்றதுல அப்படியே மூழ்கி போயிடுச்சு. இதை பார்த்துட்டு எலிஃபண்ட் வந்து கேட்டது, சொல்லுச்சு, மித்ர தும் கியூ சோச் மே டூபே ஹோ. ஃப்ரெண்ட், நீ எதுக்கு வந்து ரொம்ப ஆழ்ந்த யோசனையில வந்து மூழ்கி போயிட்ட. ஆவோ
मेरी पीठ पर बैठ जाओ. வா வா என்னோட முதுகு மேல உட்காந்துக்கோ. मैं तुम्हें उस पार ले चलता हूँ. நான் உன்னை அந்த பக்கம் கூட்டிட்டு போறேன் அப்படின்ட்டு யாரு हाथी வந்து சொல்லுச்சு. அதாவது எலிஃபென்ட் வந்து சொல்லுச்சு. हाथी की पीठ पर बैठकर बंदर ने नदी पार कर ली. இப்போ வந்து எலிஃபென்ட்டோட பேக்ல உட்காந்துட்டு மங்கி வந்து நதியை கிராஸ் பண்ணிடுச்சு. இதோ பிக்சர்ல இருக்குல்ல. ஸோ இப்படி தான் கிராஸ் பண்ணுச்சு. वे दोनों नारियल के पेड़ के पास पहुंचे. அவங்க ரெண்டு பேரும் கோகனட் ட்ரீ கிட்ட போயிட்டாங்க, ரீச் ஆயிட்டாங்க. नारियल पेड़ों के ऊपर के बाग पर लगे हुए थे. கோகனட் வந்து ஃபுல்லா வந்து எல்லாமே ட்ரீஸோட மேலே தான் இருக்கு. அதாவது கீழே எதுவுமே இல்லைங்கிறாங்க. தானா விழுந்து கிடக்கும்ல, அந்த மாதிரி எதுவுமே இல்லை. எல்லாமே ட்ரீஸ்ல மேலே தான் இருந்துச்சு. हाथी चिंता में पड़ गया क्योंकि वह ना तो उछलकर नारियल तोड़ सकता था और ना ही पेड़ पर चढ़ सकता था. அதாவது ஹாத்தி வந்து ரொம்ப கவலையில வந்து மூழ்கிடுச்சு. அது வந்து இப்போ வந்து கவலைப்பட ஆரம்பிச்சிருச்சு. என்னன்னு, அதனால இப்போ வந்து இட் கேன் நெய்தர் ஜம்ப் அண்ட் பிளக் த கோகனட். அது ஒரு ஜம்ப் பண்ணி அதை அப்படியே பறிக்கவும் முடியாது. அதுக்கப்புறம் it can climb the tree. ना ही पेड़ पर चढ़ सकता था. nor it can climb the tree. அதாவது neither it can jump and pluck the coconut nor it can climb the tree. neither nor condition மாதிரி. அதனால हाथी வந்து இப்படி கவலைப்பட ஆரம்பிச்சிருச்சு. बंदर हाथी की परेशानी समझ गया. குரங்குக்கு வந்து எலிஃபென்ட்டோட இந்த டென்ஷன் கவலை வந்து புரிஞ்சிருச்சு. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் தானே, யார் எதுக்கு கவலைப்படுறாங்கன்னு அவங்களுக்கு சொல்லாமே தெரியுது. वह बोला, घबराओ नहीं मित्र, मैं अभी पेड़ पर चढ़कर नारियल लाता हूँ. डोंट बी अफ्रेड. கவலைப்படாத ஃப்ரெண்ட், நான் வந்து இப்பவே மரத்து மேலே ஏறி கோகனட் எடுத்துட்டு வரேன். ஐ வில் பிரிங் த கோகனட் அப்படின்னு சொல்லுச்சு பந்தர். बंदर ने एक छलांग लगाई और नारियल के पेड़ पर चढ़ गया और नारियल तोड़ लाया. பந்தர் குரங்கு என்ன பண்ணுச்சு, ஒரே ஒரு ஜம்ப் பண்ணி கோகனட் ட்ரீல ஏறி கிளைம் த கோகனட் ட்ரீ அண்ட் ஒரு கோகனட்டையும் எடுத்துட்டு வந்துருச்சு. ஓகே. नारियल लेकर दोनों मित्र भालू दादा के पास पहुंचकर बोले. கோகனட் எடுத்துட்டு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் பாலு தாதா கிட்ட போயிட்டு ரீச் ஆயிட்டு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க, தாதா ஹம் நாரியல் லே ஆயே. தாத்தா நாங்க கோகனட் எடுத்துட்டு வந்திருக்கோம். अब आप हमारा फैसला कर दीजिए. இப்போ நீங்க எங்களுக்கு முடிவு வந்து சொல்லுங்க. யூ கிவ் த டெசிஷன் நவ் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து சொல்றாங்க. பாலு போலா, கரடி உடனே சொல்லுச்சு, अब मैं क्या फैसला करूं. இப்போ நான் என்ன டெசிஷன் தர்றது உங்களுக்கு. अपने प्रश्न का उत्तर तो तुम्हें मिल ही गया होगा. உங்களோட கேள்விக்கான பதில் இப்போ உங்களுக்கு ஏற்கனவே கிடைச்சிருக்கும். यदि शक्तिशाली होना अच्छा है तो फुर्तीला होना भी उतना ही अच्छा है. இஃப் ஸ்ட்ராங்கா இருக்கிறது எவ்வளவு வந்து நல்லதோ சிறந்ததோ அதே அளவுக்கு தட் மச் வந்து அதே அளவுக்கு வந்து ஆக்டிவா சுறுசுறுப்பா இருக்கிறதும் நல்லது, சிறந்தது. आप दोनों ने एक दूसरे की सहायता न की होती तो आप नारियल कैसे ला सकते थे. நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏக் தூசரேனா ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து சகாயத்தா ஹெல்ப் பண்ணலன்னா அப்போ நீங்க வந்து எப்படி கோகனட் வந்து எடுத்துட்டு வந்திருப்பீங்க. ஹவு குட் ஹவ் யூ போத் brought the coconut without each other's help அப்படின்ட்டு பாலு தாதா சொல்றாரு. अब बंदर और हाथी की समझ में सारी बात आ गई. இப்பதான் குரங்குக்கும் எலிஃபென்ட்டுக்கும் வந்து எல்லா விஷயமும் புரிஞ்சிருச்சு. वे यह जान गए कि कोई एक दूसरे से बड़ा या छोटा नहीं होता है. அவங்களுக்கு they come to know this that என்ன தெரிஞ்சிச்சு, அவங்க ரெண்டு பேருக்கும் புரிஞ்சிருச்சு. என்னன்னா யாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பெரியவர் சின்னவங்க அப்படின்னு இல்லவே கிடையாது. no one is big or small. எல்லாருமே சமந்தான் அப்படிங்கிறது புரிஞ்சிருச்சு. उसके बाद दोनों मित्र फिर से मिलजुल कर रहने लगे. அதன் பிறகு இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுமே
once again they started living together. as usual அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்தே இருக்கிறது, சேர்ந்தே அந்த சாப்பாடெல்லாம் தேடுறது இதெல்லாம். ஸோ ஹாப்பி என்டிங். सारांश समरी ऑफ द लेसन. जंगल में एक हाथी और बंदर रहते थे. फॉरेस्ट ला ஒரு எலிஃபென்ட்டோ மங்கியோ were living. दोनों अच्छे मित्र थे, ரெண்டு பேரும் were good friends. एक दिन दोनों में इस बात पर बहस छिड़ गई कि कौन सबसे अच्छा है. ஒரு நாள் ரெண்டு பேருக்கும் ஒரு வாக்குவாதம், ஆர்குமெண்ட் வந்து broke out that who is good, யார் வந்து ரொம்ப சிறந்தவர்கள் அப்படிங்கிற இது வாக்குவாதம் ஆரம்பிச்சிருச்சு. फैसला करवाने के लिए दोनों बूढ़े भालू के पास गए. தீர்ப்பு வழங்குறதுக்காக, தீர்ப்பு கொடுக்க, டிசிஷன் எடுக்கிறதுக்காக ரெண்டு பேரும் ஓல்டு பேர் கிட்ட போனாங்க. भालू ने उन्हें नदी पार से एक नारियल लाने को कहा. அதில் கரடி வந்து என்ன சொன்னாருன்னா, நதி பக்கம் கிராஸ் பண்ணி, रिवर क्रॉस பண்ணி கோகனட் எடுத்துட்டு வர சொன்னாரு. वे दोनों एक दूसरे की मदद से ही नारियल ला सके. அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணி, மதத்னா ஹெல்ப், சகாயத்தானாலும் ஹெல்ப், ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணி दे brought the coconut. इस प्रकार उन्हें समझ आ गया कि कोई एक दूसरे से छोटा या बड़ा नहीं है. like this they came to know that, they understood that என்னது ஒருத்தருக்கு ஒருத்தர் யாருமே சின்னவங்க பெரியவங்கன்னு இல்லவே இல்லை அப்படிங்கறது புரிஞ்சுக்கிட்டாங்க ரெண்டு பேரும். अनमोल वचन, valuable words. लक्ष्य पूरा करने के लिए एक दूसरे के साथ मिलकर काम करने में ही समझदारी है. ஒரு எய்ம், லட்சியம்னா லட்சியம் பூர்த்தி செய்யறதுக்காக ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து சேர்ந்து வேலை செஞ்சாதான் அது நடக்கும். ஸோ அதில் தான் நமக்கு அதுதான் வந்து புத்திசாலித்தனம். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணி ஒரு வேலையை செஞ்சாதான், செய்யறதுல தான் புத்திசாலித்தனமே இருக்கு.